पर यह रथ कैसे टूटा? राम सोचने लगे। सीता के संघर्ष से यह नहीं टूट सकता. ஸோ ராம் யோசிக்கிறாரு. பட் இந்த ரத்தம் வந்து உடஞ்சது எப்படி? கண்டிப்பாக வந்து சீதா பண்ணுற ஸ்ட்ரகிளில், சீதா பண்ணுற போராட்டத்தில் கண்டிப்பாக வந்து அது உடஞ்சிருக்காது. अवश्य किसी ने राक्षसों को चुनौती दी होगी, उनसे युद्ध किया होगा. ஸோ கண்டிப்பாக வந்து யாரோ வந்து இந்த ராட்சஸ் கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ராட்சஸ் கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. யுத்தனா சண்டை, வார். वहाँ से थोड़ी ही दूर राम ने पक्षीराज जटायु को देखा. ஸோ அங்கேருந்தே கொஞ்சம் தூரத்தில் வந்து ராம் வந்து ஜட்டாயுவை பார்த்தாரு. पंख कटे हुए लहू लुहान अंतिम सांसें गिनते हुए. ஸோ அவரோட விங்ஸும் வந்து கட்டை இருந்தது அண்ட் ஃபுல் ஆஃப் பிளட். லஹு லுஹானா ஃபுல் ஆஃப் பிளட். அந்திம் சான்சே அதாவது லாஸ்ட் பிரெத். அவர் வந்து இறக்க போகிறாரு, அதனால கடைசி மூச்சு வாங்கிட்டு இருந்தார் அவர். हे राजकुमार, सीता को रावण उठा ले गया है, मेरे पंख उसी ने काटे. ஸோ ஹே ராஜ்குமார், சீதா வந்து ராவன் தான் தூக்கிட்டு போயிருக்கான், என்னோட விங்ஸும் வந்து அவன் தான் கட் பண்ணான். சீதா கா விலாப் சுன்கர் मैंने रावण को चुनौती दी. ஸோ சீதா அழுகிறத கேட்டுட்டு தான் வந்து நான் தான் வந்து ராவன் கிட்ட போய் சண்டை போட்டேன் நான். उसका रथ तोड़ दिया, सारथी और घोड़ों को मार डाला. நான் தான் வந்து அவனோட ரத்தத்தை வந்து உடைச்சிட்டேன் அண்ட் சாரதியும் குதிரையும் நான் தான் கொன்னுட்டேன். स्वयं रावण को घायल कर दिया. एंड रावणियों நான் வந்து காயப்படுத்திட்டேன். पर मैं सीता को नहीं बचा सका. बट என்னால் வந்து சீதாவை காப்பாற்ற முடியல. रावण उन्हें लेकर दक्षिण पश्चिम दिशा की ओर उड़ गया. कहते कहते जटायु ने प्राण त्याग दिए. ஸோ ராவன் வந்து அவன் சீதாவை கூட்டிகிட்டு வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் பக்கம் பறந்து போயிட்டான். இப்படி சொல்லிகிட்டே வந்து ஜட்டாயு வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுட்டான், அதாவது அவர் இறந்து போயிட்டார். राम ने आगे बढ़ने से पहले जटायु की अंतिम क्रिया की. ஸோ ராம் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஜட்டாயுவோட லாஸ்ட் ரைட்ஸ், அதாவது கடைசி சடங்குகள் பண்ணார். वे सोचते रहे पछताते रहे. அவர் யோசிச்சுட்டு இருந்தார். यह कैसा विधान है, मैं तो कष्ट में ही हूँ, मेरी सहायता करने वालों को भी इतना कष्ट. ஸோ இது வந்து என்ன சட்டம், எங்கத்த நியாயம்? நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன், பட் எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்குமே இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் ராம் கி ஆங்கே நம் हो गई. அவர் யோசிச்சுட்டே வந்து அவர் ராமோட கண்ணில் வந்து தண்ணீர் வந்துருச்சு. उन्होंने जटायु को अंतिम बार प्रणाम किया. அவர் வந்து ஜட்டாயுவை கடைசி தடவை வணங்கினார். जटायु ने सीता के बारे में महत्वपूर्ण सूचना दी थी. रावण का नाम बताया, दिशा बताई, जिधर सीता को लेकर वहाँ गया. ஸோ ஜட்டாயு வந்து சீதாவோட இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. ராவன், அதாவது ராவனோட பேர் சொன்னாங்க, ப்ளஸ் ராவன் வந்து எந்த டைரெக்ஷனில் சீதாவை கூட்டிகிட்டு போயிருக்கான் இந்த இன்ஃபர்மேஷனும் ராம் கிட்ட சொன்னான். ராம் ஜட்டாயு की चिता के पास मौन खड़े थे. ஸோ ராம் வந்து ஜட்டாயுவோட பாடி, சித்தானா பாடி பக்கத்தில் வந்து அவர் மௌனமாக நின்றுட்டு இருந்தார், அமைதியாக நின்றுட்டு இருந்தார். यह समय विलाप करने का नहीं है, हमें तुरंत दक्षिण पश्चिम दिशा की ओर जाना चाहिए, सीता उधर ही होगी. लक्ष्मण ने तत्परता दिखाई. ஸோ லக்ஷ்மண் வந்து ரெடியாக சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணுற டைம் இல்லை இது, இப்போ கண்டிப்பாக நம்ம இமீடியட்லி நம்ம சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் பக்கம் போகணும், சீதா வந்து கண்டிப்பாக அங்கே தான் இருப்பாங்க. आगे का मार्ग और कठिन था. राम और लक्ष्मण को लगभग हर दिन राक्षसी आक्रमणों से जूझना पड़ा. ஸோ இவங்க போக வேண்டிய பாதை வந்து இன்னும் கஷ்டமாக தான் இருந்தது. கঠিனன்னா கஷ்டம். ராமன் லக்ஷ்மண் ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து அவங்கள வந்து ராட்சஸ் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, அவங்கள தாக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஆல்மோஸ்ட் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அநேக கঠিனாயா ஆயி அவரோத் மிலே. ஸோ நிறைய கஷ்டங்கள் வந்தது, நிறைய தடங்களும் வந்தது. दोनों राजकुमार प्रत्येक बाधा पार करते चले गए. ஸோ ரெண்டு ராஜ்குமார்ன்றது யாரை சொல்கிறாங்கன்னாங்க, ராமையும் லக்ஷ்மண். ஸோ ராமன் லக்ஷ்மண் ரெண்டு பேருமே வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி போயிட்டே தான் இருந்தாங்க, எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணிவிட்டு. उनके सामने लक्ष्य स्पष्ट था, दिशा तय थी. ஸோ அவங்க முன்னாடி வந்து அவங்களோட லட்சியம் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அண்ட் அவங்க வந்து எந்த பக்கம் போகணும், எதை நோக்கி போகணும், எந்த திசையை நோக்கி போகணுன்றது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. இப்போ उन्हें कोई रोक नहीं सकता था. वन मार्ग जितना कठिन होता गया उनकी दृढ़ता बढ़ती गई.
ஸோ அவங்கள வந்து இனிமேல் யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. ரோக்னானா டு ஸ்டாப். வன் மார்க் அதாவது காட்டுப்பாதை, காட்டில் போகும்போது அந்த பாதை வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ அவ்வளோ வந்து அவங்கள வந்து உறுதிப்படுத்திகிட்டே போயிட்டு இருந்தாங்க. இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு அவங்க இன்னும் முன்னாடி போயிட்டே இருந்தாங்க. वनवासी राजकुमार प्रतिदिन सुबह उठते और दक्षिण दिशा की ओर चल पड़ते. ஸோ வன்வாசி இப்போ வந்து காட்டுவாசியாக இருக்கிற ராஜ்குமார் வந்து, இந்த ராஜ்குமார் யாருன்னா ராமரும் லக்ஷ்மணும் 2 பேருமே வந்து டெய்லி எந்திரிச்சு அவங்க டுவர்ட்ஸ் சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் நடந்து போயிட்டே இருப்பாங்க. एक दिन यात्रा के प्रारंभ में ही एक विशालकाय राक्षस ने उन पर आक्रमण कर दिया. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஒரு விஷாலக்காயான ஹியூஜ் ஒரு ராட்சஸ் வந்து, ஒரு பெரிய ராட்சஸ் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கிற ராட்சஸ் வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்ணிட்டான். उसका नाम कबंध था. कबंध देखने में बहुत डरावना था. ஸோ அந்த ராட்சஸ் பேர் என்னென்னா கபந்த். அண்ட் அந்த கபந்த் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது அவனை பார்க்குறதுக்கு. மோட்டே மாஸ்பிண்ட் ஜேசா கர்தன் நஹி தா. ஸோ அவன் வந்து ரொம்ப குண்டாக இருந்தான். அண்ட் அது அவனுக்கு கழுத்தே இல்லாமல் ரொம்ப குண்டாக இருந்தான் அவன். एक आँख थी, दांत बाहर निकले हुए, जीभ साम की तरह लंबी और लपलपाती हुई. ஸோ கர்தன்னா நெக். ஸோ அவனுக்கு நெக்கும் இல்லை. அண்ட் ஒரே ஒரு கண் இருந்தது அந்த ராட்சஸ்க்கு. தாந்தனா டீத். ஸோ பல்லெல்லாம் கூட வந்து வெளியே இருந்தது. ஜீப் நாக்கு வந்து பாம்பு மாதிரி இருந்தது அந்த ராட்சஸ்க்கு. அது எப்படி இருந்ததுன்னா நீளமாக தொங்கிட்டு இருந்தது. லம்பியனா நீளம். राम लक्ष्मण को देखते ही कबंध प्रसन्न हो गया. उसने दोनों हाथ फैलाए. एक हाथ में दोनों भाइयों को पकड़कर हवा में उठा लिया. ஸோ ராம் லக்ஷ்மன் 2 பேரையும் பார்த்தோன்னே வந்து கம்பந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். பிரசன்னா ஹாப்பி. 2 கையும் விரிச்சிட்டு 2 பேரையும் ஒரு கையில் காற்றுல அதாவது மேலே தூக்கிட்டான் அந்த ராட்சஸ். उसे मनमांगा आहार मिल गया था बैठे बिठाए. ஸோ அவனுக்கு வந்து நினச்ச சாப்பாடு கிடச்சிருச்சு. ஆஹாரன்னா ஃபுட் கிடச்சிருச்சு. அதுவும் உட்கார இடத்துலையே அவனுக்கு கிடச்சிருச்சு. वह अपने शिकार को भुजाओं में लपेटकर मुंह तक ले जाता. इससे पहले ही राम लक्ष्मण ने अपनी तलवारें निकाल ली. ஸோ ராமையும் லக்ஷ்மணையும் வந்து 2 பேரையும் அவர் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்க்கிட்ட எடுத்து போகிறதுக்குள்ளவே வந்து ராம் லக்ஷ்மன் என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாள் எடுத்துட்டாங்க. एक झटके में कबंध के हाथ काट लिए. उसके हाथ धरती पर गिर पड़े. ஆனால் இந்த வாளால் வந்து ஒரே வெட்டலில் வந்து அவனோட கையை வெட்டிட்டாங்க. அவனோட கை வந்து பூமியில் கீழே விழுந்துருச்சு. कबंध उनकी शक्ति और बुद्धि पर आश्चर्यचकित रह गया. कौन हो तुम दोनों? उसने पूछा. ஸோ கபந்த் வந்து அவங்க 2 பேருடைய சக்தியும் அதாவது பலத்தையும் புத்தியும் 2த்தையும் பார்த்து வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டான். அவன் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் யார் அப்படின்னு. हम अयोध्या के महाराजा दशरथ के पुत्र हैं राम और लक्ष्मण. ஸோ அவங்க பதில் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து அயோத்தியாவோட மகாராஜாவோட पुत्र அதாவது பசங்க ராமன் லக்ஷ்மன். रावण ने राम की पत्नी सीता का हरण कर लिया है. हम उन्हीं की खोज में निकले हैं. ஸோ ராவன் வந்து ராமரோட வைஃப் வந்து சீதா வந்து கடத்திட்டு போயிட்டான். ஸோ நாங்கள் வந்து அவங்கள தான் தேடிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. राक्षस कबंध ने राम के बारे में सुन रखा था. ஸோ சாக்ஷாத் उन्हें देखकर பிரசन्न हो गया. ஸோ இந்த ராட்சஸ் கம்பன் வந்து ராம் பற்றி அவன் கேட்டிருக்கான் போல். அண்ட் அவர் வந்து முன்னாடியே அவர் முன்னாடியே வந்து பார்த்தோன்னே வந்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். उसने कहा मैं सीता के संबंध में कुछ नहीं जानता. ஸோ அவன் சொல்கிறான், எனக்கு வந்து சீதாவை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. लेकिन तुम दोनों की सहायता का उपाय बता सकता हूँ. பட் நான் உங்களுக்கு 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். मेरा एक छोटा सा आग्रह स्वीकार करो तो मेरा अंतिम संस्कार राम करें. ஸோ அந்த ராட்சஸ் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஆக்ரஹனா ரிக்வெஸ்ட். ராம் தான் வந்து என்னோட கடைசி சடங்குலாம் பண்ணணும். अंतिम संस्कारना लास्ट राइट्स. राम ने इस पर सहमति व्यक्त की तो कबंध बोला, आप दोनों पंपा सरोवर के निकट ऋष्यमुख पर्वत पर जाएं. ஸோ ராம் வந்து அந்த ராட்சஸ் சொல்கிறத ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் வந்து அந்த கம்பந்த் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 பேரும் வந்து அங்கே இருக்கிற
பம்பான்ற ஒரு ரிவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மவுண்டனுக்கு போயிடுங்க. அந்த மவுண்டன் பேர் வந்து ரிஷ்யமூக். वह वानर राज सुग्रीव का क्षेत्र है. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சுக்ரீவோட ஏரியா. ஸோ சுக்ரீவ் யாருன்னா வானர் ராஜ், அதாவது அவங்க வந்து குரங்கு இனத்தை சேர்ந்தவங்க. ஸோ சுக்ரீவோட ஃபேஸ் எல்லாம் கூட வந்து மங்கி மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து அவரை வானர் ராஜ், அதாவது குரங்களோட ராஜா அப்படின்னு சுக்ரீவை சொல்கிறாங்க. வே நிர்வாசித் ஜீவன் व्यतीत कर रहे हैं. ஸோ அவரோட நாட்டை விட்டு தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கார் அவர். சுக்ரீவ் சே மதத் கா ஆக்ரஹ கீஜியே. ஸோ நீங்கள் வந்து சுக்ரீவ் கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. उनके पास बहुत बड़ी वानर सेना है. सुग्रीव के वानर सीता को अवश्य खोज निकालेंगे. ஸோ சுக்ரீவ் கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப பெரிய வானர் சேனை இருக்குது, அதாவது மங்கீஸோட ஆர்மி இருக்குது. அண்ட் சுக்ரீவ் கே வானர்னா அந்த சுக்ரீவோட வானர் சேனா கண்டிப்பாக வந்து சீதாவை வந்து தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. कंबन की सांस टूटने लगी थी, उसका अंत निकट था. ஸோ கம்பனோட மூச்சு வந்து நிற்கிற மாதிரி இருந்தது, அதாவது அவன் சாகர நிலமையில் இருந்தான். राम और लक्ष्मण को अपने निकट बुलाते हुए उसने कहा, पंपा सरोवर के पास मतंग ऋषि का आश्रम है. ஸோ அவன் வந்து ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிட்டுட்டு, கம்மன் வந்து ரெண்டு பேரையும் கிட்ட கூப்பிட்டுட்டு சொல்கிறான், அவன் பம்பா ரிவர் பக்கத்துலேயே வந்து ஒரு ரிஷியோட ஆசிரமம் இருக்குது. அந்த ரிஷியோட பேர் வந்து मतंग ऋषि. वही उनकी शिष्या शबरी रहती है. आगे जाने से पूर्व शबरी से अवश्य मिलें. ஸோ அங்கே வந்து அவங்களோட சிஷ்ய ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஷபரி. கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஷபரி கிட்ட ஒரு தடவை மீட் பண்ணிடுங்க. यही बोलते बोलते कम्बंद ने प्राण त्याग दिए. ஸோ இதை சொல்லிகிட்டே வந்து கம்பந்த் வந்து தன்னோட உயிரை வந்து விட்டுட்டான், அவன் இறந்து போயிட்டான். राम ने अपना वचन पूरा करते हुए उसका अंतिम संस्कार किया और परंपरा पंपासर की ओर चल पड़े. ஸோ வச்சனன்னா வாக்கு. ஸோ ராம் வந்து கொடுத்த வாக்குப்படி அந்த ராட்சஸோட கடைசி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பம்பாசர், அதாவது அந்த ரிவர் பக்கம், பம்பா ரிவர் பக்கம் கிளம்பிட்டார் அவர். कंबंद की बातों से राम को बहुत ढाढ़स हुआ. सीता तक पहुंचने की आशा कंबंद की बातों से राम को बहुत ढाढ़स हुआ. सीता तक पहुंचने की आशा बलवती हुई. ஸோ கம்பந்தோட பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்து, அவர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு வந்து ராம்க்கு வந்து உறுத்திட்டே இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் சீதா கிட்ட போகிறதுக்கு வந்து சீதாவை ரீச் பண்ணுறதோட அவரோட ஹோப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்தது. ஆஷானா ஹோப். राम को सुग्रीव की क्षमता और उनकी वानर सेना की शक्ति का पता था. एंड राम को ऑलरेडी வந்து சுக்ரீவோட எபிலிட்டியும், க்ஷம்தானா எபிலிட்டி, அண்ட் அவரோட வானர் சேனாவோட பலத்தை பற்றி தெரியும். वे जल्दी सुग्रीव तक पहुंचना चाहते थे. அவர் வந்து எவ்வளோ சீக்கிரமும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து சுக்ரீவை வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தார். ऋष्यमुख पर्वत का रास्ता पंप सरोवर होकर जाता था. ஸோ அந்த ரிஷ்யமுக் மலையோட வழி வந்து அந்த ரிவரை தாண்டி தான் போகணும். பம்பா ரிவரை தாண்டி தான் அந்த மலைக்கு போகணும். पंपासर का प्राकृतिक सौंदर्य अद्भुत था. ஸோ அந்த பம்பா ரிவரோட நேச்சுரல் பியூட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. मतंग ऋषि का आश्रम उसी सरोवर के किनारे था. அண்ட் அந்த ரிவர் ஓரத்தில் தான் வந்து मतंग ऋषिயோட ஆசிரமமும் இருந்தது. लता कुंज से घिरा हुआ सरोवर का पानी मीठा था. ஸோ லதா குஞ்ச சே घिरा हुआனா அந்த ரிவர் வந்து சுற்றி வந்து நிறைய செடிகள் இருந்தது அங்கே அந்த ரிவரை சுற்றி. அண்ட் அந்த ரிவரோட தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. மீட்டானா ஸ்வீட். ஷபரி கி குட்டியா ஆஷ்ரம் மே ஹி थी. ஸோ ஷபரியோட गुड़सा வந்து அந்த ஆசிரமில் தான் இருந்தது. वह ऋषि की शिष्या थी. उसकी आयु बहुत हो गई थी. जर्जर खाया लेकिन आंखें ठीक थी. ஸோ அவங்க வந்து ஷபரி வந்து ரிஷியோட சிஷ்யா தான். அண்ட் அவங்க வந்து ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு. ஆயு பகுத்தன ஆயுனா வயசு ரொம்ப ஆகிட்டு இருந்தது. ஜர்ஜர் காயானா அவங்களோட உடம்பு வந்து ரொம்ப நீட்டாக இல்லை, ரொம்ப அன்டைடியாக இருந்தது. பட் கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் நல்லா இருந்தது அவங்களுக்கு. ஹர் பல் ராம் கி பிரதீக்ஷா மே खुली हुई. ஸோ எப்பயுமே வந்து அவங்க வந்து ராம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அவங்க. ऋषि ने उसे बताया था कि एक दिन राम
आश्रम में अवश्य आएंगे और उससे मिलेंगे. ஸோ வந்து இந்த ரிஷி வந்து ஷபரி கிட்ட சொல்லியிருந்தாங்களாம், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ராம் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வருவார், வந்து கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க எப்பயுமே வந்து ராமருக்காக வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அவங்க. राम को आश्रम में देखकर शबरी बहुत प्रसन्न हुई, उनकी आवभगत की. ஸோ ராம வந்து அவர் தன்னுடைய ஆசிரமத்தில் பார்த்துட்டு ஷபரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, அவங்கள வெல்கம் பண்ணாங்க. आवभगतना வெல்கம். சேவா கி खाने को मीठे फल दिए, रहने की जगह दी. ஸோ அவங்களுக்கு சேவை பண்ணாங்க அண்ட் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க, ப்ளஸ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்தாங்க. रहने की जगहனா இருக்கிறதுக்கு இடம். उसकी आंखें तृप्त हो गई. राम ने उससे सीता के संबंध में पूछा. ஸோ அவங்களும் வந்து ஷபரி வந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு வந்து ரொம்ப திருப்தி ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ராம் வந்து சீதா பற்றி அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, சீதா பற்றி கேட்குறாங்க. आप सुग्रीव से मित्रता कीजिए, सीता की खोज में वह अवश्य सहायक होगा, उसके पास विलक्षण शक्ति वाले बंदर हैं. शबरी ने राम को आश्वस्त किया. ஸோ ஷபரி வந்து ராமை வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஷ்வஸ்தனா கன்வின்ஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சுக்ரீவ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்க. மித்திரத்தானா ஃப்ரெண்ட்ஷிப். சீதாவை தேடுறதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ சுக்ரீவ் கிட்ட வந்து ஒரு யூனிக்கான பலம் இருக்கிற ஒரு வானர் சேனா இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. अगले दिन राम ऋष्यमुख पर्वत चले गए. उनकी व्याकुलता अब और घट गई थी, मन की शांति लौट आई थी. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ராம் வந்து ரிஷியமுக் மலைக்கு போயிட்டார். அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார் இல்லையா, அந்த வியாக்குல்தானா டிஸ்டர்ப்டு. ஸோ அந்த டிஸ்டர்ப்டு மைண்ட் வந்து இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் அவரோட மன் கி சாந்தி, அதாவது மன நிம்மதி வந்து இப்போது திரும்ப வந்துடுச்சு. இப்போ வந்து அவர் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணார் அவர்.